மாமா. ஹாய் செல்லம்ஸ். வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் டிஃபன் வந்து வெண்பொங்கல். வர்ஷா குட்டிக்கு மட்டும்தான் கட்டி அனுப்பிச்சிருக்கேன். இன்னும் மற்ற எல்லாரும் சாப்பிட்ணும். சூப்பரான ஒரு வெண்பொங்கல். அதுக்கப்புறம் வந்து தொட்டுக்க தேங்காய் சட்னி. நல்லா கெட்டியாக வச்சாச்சு தேங்காய் சட்னி. அப்பாவுக்கு இப்படி வச்சா தான் பிடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுண்டல், ஒரு 11 மணிக்காக சாப்பிட்றதுக்கு கருப்பு சுண்டல். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு மார்னிங் டிஃபன். மதியம் என்னன்றதை மதியம் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டு ஸ்பெஷல் சுட சுட சோறு பட்டுக்குட்டி. மம்மி சமையல் தான். ஆவி சப்ஸ்கிரைபர்ஸ் மூஞ்சில் அடிக்குதா? அதுக்கு ஒரு சுட சுட மீன் குழம்பு, மாங்காய், கத்திரிக்காய், இந்த பாருங்க குட்டி பிஞ்சு கத்திரிக்காய். சும்மாவே மீன் குழம்புலாம் அசத்தலா இருக்கும். ஏன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள் அப்படி, நம்மளோட குழம்பு மிளகாய் தூள் நம்ம சந்தையில கிடைக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. கோலா மீன் குழம்பு. இன்னைக்கு ஒரு புடி சோறு எக்ஸ்ட்ராவே சாப்பிடலாம். என்னோட டயட்லாம் கலைஞ்சிருமா. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து ஆம்லெட் போட்டிருக்கேன். ஏன்னா அப்பாவுக்கு வந்து இங்க பாருங்க, அவர் வந்து என்ன சொல்றது, வெஜ்ஜு. சில நேரங்களில் சில மனிதர்கள் வெஜ்ஜு அவரு. ஏன்னா மீன் குழம்பு ஒரு வாட்டி முள்ளு குத்திடுச்சு, அதனால முள்ளு மீன்லாம் சாப்பிட மாட்டார் அவரு. வஞ்சரம் அந்த மாதிரி மீன் சாப்பிடுவார். அவ்வளோதான். குழம்பு முடிஞ்சிச்சு, ஆஃப் பண்ணிடுறேன். அவருக்கு கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சாச்சா, அவருக்கு தான் ஆம்லெட்டு. அதுக்கப்புறம் மீன் வறுவல். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. ஆமாம், அப்பாவுக்கு முதல்ல சாப்பாடு கொடுத்துருவோம். எனக்கு சீக்கிரம் சாப்பிட்டார் அவர் காலையில். இங்கே பாருங்க எவ்வளோ மிளகு தூள் போட்டிருக்கேன் அப்பாவுக்காக. ஆனியன் ஆம்லெட்டு. கொஞ்சம் நமக்கு ஆம்லெட்டுக்கும் நமக்கும் கொஞ்சம் தொலை தூரம் போட்டாச்சுப்பா. ஒரு வழியாக திருப்பி வச்சு அதை. அதுக்கப்புறம் ரசம் அப்போ சொல்லலை. சூப்பரான கடலை தண்ணி இருத்து ரசம் வச்சாச்சு. செம கடலை தண்ணி. ஏன்னா காலையில் வந்து கடலை அவிச்சோம் இல்லையா, அந்த தண்ணி எப்போவுமே வீணடிக்க மாட்டேன். ரசம் வச்சோம்னா செம்மையாக இருக்கும். எத்தனை பேர் இந்த மாதிரி கடலை தண்ணியில் ரசம் வைப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா வேறு லெவலில் சமைச்சிட்டேன். விரும்புகிற மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு புடி செல்லாக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்சை நான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பி நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், சத்து மாவில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறீங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆடட் சத்து மாவில் என்ன போடுறீங்கன்னு கேட்குறீங்க. சத்து மாவு நம்மக்கிட்ட 54 ஐட்டம்ஸ் போட்டு அரைக்கிறோம் சரிங்களா. அந்த சத்து மாவில் தான் அவங்க கஸ்டமர் கேட்குற அந்த எக்ஸ்ட்ரா நட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். வீடியோஸ் பாருங்கள் சரிங்களா. நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் சத்து மாவு வீடியோஸ்னு இருக்கும். அதில் போயிட்டு பாருங்க. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோஸும் இருக்குது. அதுலேயே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாகவே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாளில் சத்து மாவுலாம் கவர் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது ப்ராசஸ் போயிட்டுருக்குது. சேஞ்ச் பண்ணிட்டோன்னா அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே நீங்கள் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் சரிங்களா. அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியா, நிம்மதியா, சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். வாழ்க வளத்துடன்.